தமிழகத்தில் ட்ரையத்லான் போட்டிகள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்த தமிழக அரசு முன்வர வேண்டும் என சர்வதேச ட்ரையத்லான் போட்டியில் வெற்றி பெற்ற குமரியை சேர்ந்த பல் மருத்துவர் பிளிஸ்மின்சன் சார்லஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் நடத்திய கலந்துரையாடலை காணலாம். சர்வதேச அளவில் நடைபெற்ற ட்ரையத்லான் போட்டியில் பங்கேற்று சாதனை படைத்திருக்கிறார் கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்த பல் மருத்துவர் பிளமிங்சன். அவர் தற்பொழுது நம்மோடு இணைகிறார். அவரிடமே கேட்கலாம். டாக்டர் வணக்கம். முதல் கட்டமாக நியூஸ் 7 தமிழ் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். நன்றி. இந்த வாய்ப்பை ஓகே, இப்போ ட்ரையத்லான் அப்படின்னு சொன்னால் என்ன, அதை கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் டாக்டர். ட்ரையத்லான் என்பது ஒரு 3 விளையாட்டுகளை உள்ளடக்கியது: நீச்சல், சைக்கிளிங் மற்றும் ரன்னிங். ஸோ இதில் அயன்மேன் என்ற போட்டியில் 3.8 கிலோமீட்டர் நீச்சல், அது முடிந்த உடனே 180 கிலோமீட்டர் சைக்கிளிங், அது முடிந்த உடனே 42 கிலோமீட்டர் ரன்னிங். இந்த மூன்றும் ஒன்றன் பின் ஒன்றாக இடைவெளியின்றி செய்ய வேண்டும். குறிப்பிட்ட ஒரு மணி நேரத்திற்குள் அங்கே செய்தால் அயன்மேன் என்ற டைட்டில் கிடைக்கும். இந்த அயன்மேனில் 2 டைப்: அயன்மேன் 140.6, இதில் அயன்மேன் 70.3 என்று இன்னொரு வேரியன்ட் உண்டு. அதில் 2 கிலோமீட்டர் நீச்சல், 90 கிலோமீட்டர் சைக்கிளிங் மற்றும் 21 கிலோமீட்டர் ரன்னிங். ஸோ நான் இந்த ரெண்டு வகையான அயன்மேன் ஈவெண்ட்ஸும் நான் பண்ணியிருக்கிறேன். மொத்தமாக 6 அயன்மேன் ஈவெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறேன், அதுவும் 6 டிஃப்ரெண்ட் காண்டினென்ட்ஸில். ஸோ இப்படி 6 டிஃப்ரெண்ட் காண்டினென்ட்ஸில் அயன்மேன் போட்டிகளில் பங்கேற்றது தமிழகத்திலிருந்து இதுவே முதல் முறை. ஒரு மருத்துவர் பணி ரொம்ப பிஸியாக இருப்பீங்க, இருந்தாலும் இதில் எப்படி இந்த ட்ரையத்லான் போட்டியில் உங்களுக்கு ஆர்வம் ஏற்பட்டது? ஆர்வம் எனக்கு சின்ன வயசுலேருந்தே இதில் ஒரு ஆர்வம் உண்டு. எங்கள் அப்பா தான் எனக்கு முதல்ல நீச்சல் கற்றுக் கொடுத்தது. நமது கிராமங்களில் உள்ள குளத்தில் சிறு ஸ்கூலில் நடக்கிற போட்டிகள் பங்கேற்றிருக்கிறேன். அதற்கப்புறமாக மை பிகஸ்ட் அச்சீவ்மெண்ட் என்னவென்றால் 1985ஆம் ஆண்டு தமிழகத்தில் ஜூனியர் ஸ்டேட் டைவிங் கோல்டு மெடலிஸ்ட் வாங்கியிருக்கிறேன் நான் ஸ்போர்ட்ஸ் ஸ்கூலில் படிக்கும்போது. அதன் பின்னாக சிறு போட்டிகள் பங்கேற்றிருக்கிறேன். எனது 48வது வயதில் 2019ஆம் ஆண்டில் நான் இந்த அயன்மேன் போட்டியில் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த நேரத்தில் தமிழ்நாடு அரசுக்கு எந்த மாதிரி ஒரு கோரிக்கை நீங்கள் வைக்கிறீங்க? தமிழக அரசு விளையாட்டுத்துறையை ரொம்பவும் ஊக்குவிக்கிறாங்க, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. தமிழ்நாட்டிலிருந்து பலர் தேசிய அளவில் உலக அளவில் விளையாட்டுப் போட்டிகள் சாதித்திருக்கிறார்கள். எனது அன்பான வேண்டுகோள், அதை இன்னும் பல மடங்கு நீங்கள் ஊக்குவிக்க வேண்டும். குறிப்பாக ட்ரையத்லான் என்ற போட்டி தமிழ்நாட்டில் பலருக்கு தெரியாது, இதை பிரபலப்படுத்த வேண்டும். நியூஸ் 7 தமிழுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ரமேஷ்குமார்.